முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, நீ எதை நினச்சும் கவலைப்படாத. இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ளேயே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுது. உன் மனசை குழப்பிக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களுக்கும் இப்போது நான் முடிவு கட்டப்போகிறேன் என் செல்வமே. நீ பேசும்போது என்ன அர்த்தத்தில் பேசுகிறங்கிறத விட, நீ பேச வர்றத சொல்ல வர்றத உனக்கு எதிரில் இருக்கவங்க சரியாக புரிஞ்சுக்குவாங்களான்னு யோசித்து பேசு. ஏன்னா ஒரு சில மனிதர்கள் உன்னை பிடிக்காதவங்களும் இருக்காங்க, பிடிக்காதவங்களும் இருக்காங்க. உன்னை பிடிச்சவங்க நீ என்ன சொன்னாலும் சரியாக புரிஞ்சுக்குவாங்க. நீ கோபப்பட்டு பேசினாலும் கூட அதில் இருக்கும் அன்பையும் உண்மையையும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் உன்னை பிடிக்காதவங்க நீ நல்லதே சொன்னாலும் கூட அதில் இருக்க குறையை கண்டுபிடிச்சு குத்தம் சொல்லக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். நீ என்ன சொன்னாலும் அதை சுயநல எண்ணத்தோடு சொல்கிற, போட்டியோடையும் பொறாமை குணத்தோடையும் சொல்கிறேன்னு உன்மேல் பழி போட தயாராக இருக்கும் அந்த மனிதர்களை உன் வாழ்விலிருந்து ஒதுக்கி வைத்து விடு என் செல்வமே. இன்னும் 2 மணி நேரத்திலேயே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயமும் நல்ல செய்தியும் உன் வாழ்வில் நடந்து முடியும்படி நான் அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறேன். உன் எதிரியாக இருந்தாலும் சரி, உன்னை அலட்சியப்படுத்தும் உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் உன் வெற்றியை நீ வாழ்க்கையில் காட்ட வேண்டுமே தவிர பேசி பலனில்லை என் செல்வமே. மௌனத்தை விட சரியான தண்டனையை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. உனக்கு பிடிக்காதவங்க ஏதாவது சொல்லும்போது அல்லது உன் எதிரியே ஏதாவது உன்னை சொல்லும்போதும் நீ பதில் பேசுகிறத காட்டிலும் பொறுமையாக இருந்துட்டினா, மௌனமாக இருந்துட்டினா, அதுவே அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய விதமாகவும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாகவும் மாறிப்போகும். முடிஞ்ச அளவுக்கு நீ தனிமையை அதிகம் நேசிக்க கற்றுக்கொள். அந்த தனிமைதான் உன் வாழ்க்கை இனிமையாக மாற்றக்கூடிய அற்புதமான விஷயம். அது மட்டுமல்ல, அந்த தனிமைதான் உன்னை யார் என்பதையும் உன் மதிப்பு என்னவென்பதையும் உனக்குள் உணர்த்தும் என் செல்வமே. நீ கஷ்டத்தில் இருக்கும்போது கருணை உள்ளம் கொண்ட உன் அப்பன் முருகன் உன்னை காப்பாற்றாமல் விட்டுவிடுவேனா என்ன? இதோ உன் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வை கொடுத்து உனக்கான நல்வழியை காட்டுவதற்காகவும் உன்னை தேடி வந்துட்டேன். நீ இழந்ததையே நினச்சி கவலைப்படாத. எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் வேறொரு வடிவில் உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளுக்குள் நல்ல புரிதல் உண்டாகி பிரிதலெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். உன்னை பிரிஞ்சு போனவங்களும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரக்கூடிய காலத்தை நான் உருவாக்கி விட்டேன் என் செல்வமே. எப்போதுமே மனிதன் முதல்ல நிறைய பேசக்கூடியவனாக தான் இருப்பான். அதுக்கப்புறம் காலம் செல்ல செல்ல அனுபவங்கள் அதிகமாகி வாய்கள் பேசும் வார்த்தைகளை குறைத்து கொள்ளும். அப்படிதானே உன் வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு பிரச்சனைகளை சந்திச்சு இப்போதெல்லாம் பேச்ச முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கலான்ற எண்ணத்தோடு நீ வாழ்ந்து வருகிறாய். எல்லாம் நான் அறிவேன் என் செல்வமே. அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்தித்த பிறகுதானே மனிதனுக்கு அடக்கமும் அறிவும் அதிகமாக வளர்கிறது. உன் வாழ்க்கையிலையும் நீ சந்தித்த எல்லா கஷ்டங்களையும் பார்த்து கொண்டிருந்த உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறேன். கஷ்டம் வரும்போது தேவையில்லாமல் கலங்காதே. உனக்கான வாய்ப்புகளை மிக பெரிய அளவில் நான் உருவாக்கி தருவேன் என் செல்வமே. அது புரியாமல் நீ ஏன் கஷ்டப்படுற? வாய்ப்புகள் கிடைச்சா போதும். திறமையற்றவன் கூட வாழ்க்கையில் உயர்ந்து விடுவான். வாய்ப்புகள் கிடைக்காத போதுதானே திறமை இருந்தும் மனசை முன்னேற முடியாமல் தவிக்கிறான். உன்னை எல்லார் முன்னாடியும் ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. மற்றவர்கள் உன்னை கீழே விழுந்து விட்டாய் என்ற நினைக்கும் போதெல்லாம் நீ மறுபடியும் எழுந்து நிற்கக்கூடிய ஆளாக இரு. எதிரியும் உன்னை பார்த்து நடுங்கி போகும்படி உன் வாழ்வில் நீ ஜெயித்து காட்டிவிடு என் செல்வமே. எப்போதும் உன் மனசில் வேதனையும் கண்ணீரும் வருத்தமும் இருந்தாலும் அதை யாரிடமும் வெளிக்காட்டி கொள்ளாத ஆளாக நீ இரு. அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட உன் வருத்தத்தையும் வேதனையும் இறைவனிடம் காட்டினால் போதும். நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுவேன். உண்மையின் பாதையில் நேர்மையாக நியாயக்கூடியமாக வாழக்கூடிய உனக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை என் செல்வமே. தானாகவே உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி உனக்கு துணை நிற்பேன். ஒரு சில விஷயங்கள் உன் பக்கத்தில் இருக்கிறதுனால அதன் மதிப்பு உனக்கு தெரியலை. ஆனால் அதை இழந்த பிறகுதானே நீ வருந்தி வேதனைப்படுகிறாய். இழந்த விஷயங்களை பொக்கிஷங்கள் என நினைத்து நீ உணர்வதற்கு முன்பாகவே, அதை இழப்பதற்கு முன்பாகவே உன்னுடைய அருகில் இருக்கக்கூடிய விஷயங்களின் அருமை பெருமைகளை புரிந்து நடந்து கொள்ளின் செல்வமே. அது பொன்னாக பொருளாக மனிதர்களாக உறவாக எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கு கிடைச்சதை நீ மிகப்பெரிய விஷயமாக நினச்சிக்கோ. இதுவரை நடந்ததை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு இனி என்ன நடக்கணும் எப்படி நடக்கணும் என யோசிக்கக்கூடிய ஆளாக மாறிவிடு. இந்த உலகத்தில் மனுஷன் எதையோ தேடி அலைஞ்சாலும்
கடைசியில் அவனுக்கு தேவைப்படுவது அமைதியும் மன நிம்மதியும் தானே. உனக்கு அமைதியோடு கூடிய மன நிம்மதியோடு கூடிய மனநிறைவான திருப்திகரமான சந்தோஷமான செல்வ வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் என் செல்வமே. யாராவது ஒருத்தரை வீட்டுக்கு கூப்பிட்டு உணவு கொடுத்தா அது விருந்து. ஆனால் யாராவது வந்து வாசலில் நின்று கேட்கும்போது கொடுத்தால் அது பிச்சை. இருக்கும் இடத்துக்கு நீயாவே யாரையாவது தேடி போய் கொடுத்தா அதுதான் தானமும் தர்மமும் ஆகும். யாரென்றே தெரியாதவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் நீ கொடுக்கக்கூடிய அந்த தான தர்ம செயலானது இந்த உலகத்திலேயே உன்னை உயர்த்தி காட்டக்கூடிய அற்புதமான நல்ல விஷயம். சில நேரங்களில் உன்னுடைய பிரச்சனைகளையும் மன கஷ்டங்களையும் தாங்கிக்க முடியாமல் கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணீர் விட்டு கதறி விடுகிறாய் தானே. அப்படிப்பட்ட நேரங்களில் நீ நல்லா அழுத பிறகு உனக்குள்ள ஒரு வைராகியமும் தெளிவும் மன உறுதியும் உண்டாகிறது அல்லவா. அதை வேறு யாராலும் உனக்கு கொடுக்க முடியாது. அப்படி தெளிவோடும் மன புரிதலோடும் நிதானத்தோடும் பொறுமையோடும் நீ எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள தொடங்கிவிட்டால் நிச்சயமாய் நீ ஜெயித்து விடுவாய். புரிதல் இல்லாத மனிதர்கள் வாழும் இடத்தில் புதையலே கிடைச்சாலும் அது அவங்க பிரச்சனையாலேயே ஒன்றுமில்லாமல் செஞ்சிடுவாங்க. அதனால்தான் முடிஞ்ச அளவுக்கு உன்னை சுற்றியுள்ள மனிதர்களிடம் நீ புரிதலை உண்டாக்கி கொண்டு வாழ பழகு. புரிதல் இல்லாட்டி அந்த இடத்துல இருந்து விலகி நின்னுடு. அதை விட்டுட்டு சரியாக புரிஞ்சுக்காம கூடவே இருந்து ஒன்றா இருந்து பிரச்சனையை மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொள்ளவும் நித்தமும் சண்டையிட்டு கொண்டும் வாழ வேண்டாம் என் செல்வமே. எது நடந்தாலும் நடக்காட்டியும் தினமும் உனக்கு நீ தைரியம் கொள்ளக்கூடிய ஆளாக இரு. யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்க வேணாம். நீ நினச்சா மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் நான் கொடுப்பேன். நீ செய்த நன்மைகளுக்கு சரியான நேரத்தில் உனக்கு தேவைப்படும் உதவியையும் நான் செய்து முடிப்பேன். எப்போதும் நல்லது செய்யக்கூடிய நன்மையை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இரு. உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு இடம் கொடுத்து விடாதே என் செல்வமே. காலம் எல்லா இடத்துலையும் நின்று பேசாது. ஆனால் எல்லாத்துக்கும் நிச்சயமாக பதில் சொல்லும். உனக்கு காலமும் நேரமுமாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன். சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைதான் அதிகம் தேவை என்பதை புரிந்து கொண்டு மனசளவில் நீ தைரியமான உறுதி கொண்ட ஆளாக இருக்க பழகு. ஏமாற்றங்களை நிறைய சந்திச்சதுனால தானே இப்போதெல்லாம் நீ யாரையும் நம்ப முடியாமல் சந்தேக கண்களோடையே பார்க்கிறாய். எனக்கு தெரியும் என் செல்வமே. அதே நேரத்தில் உன் மனசும் இப்போ உறுதியாக மாறிடுச்சு. இப்போதெல்லாம் நீ சுலபமாக ஏமாற போவதில்லை. இனிமேலாவது கவனமாக இருந்து கொள். நீ மனமுடைந்து கண்ணீர் சிந்திய அந்த நேரத்திற்கும் அந்த கண்ணீருக்கும் அதிக மதிப்பு கொடுத்து இனி உன் வாழ்வில் நல்லதையே நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன். மிகப்பெரிய நல்ல விஷயம் இன்னும் 2 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. நீ யாருக்கிட்டையும் போய் அன்பை கொடுங்க, பாசமாக இருங்க, உண்மையாக இருங்க, எனக்கு நம்பிக்கையை கொடுங்கன்னு கேட்டு பெற வேண்டாம். கேட்காமலேயே யார் உன்னிடம் அன்பு செலுத்துகிறார்களோ அதுதானே உயர்வானதாக இருக்கும். உனக்குள்ள ஏன் இவ்வளவு போராட்டம்? அமைதியாக இரு. காலம் மாற மாற எல்லாம் மாறும். யாராவது உன்னை நிராகரித்தால் அதை நினச்சி நீ கவலை கொள்ள வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்திலே விலை உயர்ந்த பொருட்களைத்தான் வாங்க முடியாமல் நிராகரிக்கும் மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோதனை காலத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துவிடு என் செல்வமே. மேகங்கள் மூடிக்கொண்டால் அந்த சூரியனால் கூட பிரகாசிக்க முடியாது தானே. அப்படி இருக்கும்போது மனிதர்கள் எம்மாத்திரம்? உன் வாழ்க்கையிலும் மேகங்கள் சூழ்ந்த சூரியன் போல பிரச்சனைகள் வரும். ஆனால் அதையெல்லாம் விலக்கி நான் உனக்கு நிச்சயம் சந்தோஷத்தை தந்தே தீருவேன். ஓ முருகா.